சோனியில் இயர்பட்ஸ் வாங்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி வேற லெவலில் இருக்குன்றனால. ஆனால் அதே சமயம் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வேற லெவலில் தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்ல சவுண்ட் குவாலிட்டியோடையும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சோனிலேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு TWS நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதே சமயம் ஒரு சில குறைகளுமே இருக்கு. சப்போஸ் இந்த குறை உங்களுக்கு வந்து பெரிய குறையாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த பட்ஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே சோனி WF-C510 அப்படின்ற மாடல் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இமேஜும் கீழே என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் என்ன கலர் வேரியன்ட் மென்ஷன் பண்ணிட்டு டாப்ல MRP பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க, உள்ளே இயர்பட்ஸோடையும் வந்துருது. அண்ட் 2 டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய இயர் டிப்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய சைஸ் டேப்லெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. குட்டியா கியூட்டா இருக்கனால கைக்கு அடக்கமாகவும் இருக்கு, பாக்கெட்ல வைக்கவும் ஈஸியா இருக்கு, பேக்ல வச்சு எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான் சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. கலர் அப்படின்னு பார்க்கும்போது 4 டிஃப்ரெண்ட் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்கனால ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. கலர்ஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல இண்டிகேட் லைட்டும், பேக் சைடில் டைப்-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேர் பண்றதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரே டைம்ல நீங்க 2 ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா 2லயுமே பேர் பண்ணிக்கலாம் இந்த பட்டனை யூஸ் பண்ணி. சார்ஜிங் கேஸ் எந்த அளவுக்கு காம்பாக்டா இருந்ததோ அதே அளவுக்கு நீங்க கேஸை ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இயர்பட்ஸுமே செம காம்பாக்டா கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 4.6 கிராம் தான் இருக்கு. ஒவ்வொரு இயர்பட்ஸுமே பெருசா வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. அண்ட் காதில் மாட்டி பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃபிட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது. என்ன தான் ஷேக் பண்ணாலும் சரி, நீங்கள் வாக்கிங் ஜாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலுமே பெருசாக வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வேர்வையெல்லாம் பட்டாலும் கூட இயர்பட்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அண்ட் இதில் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி பட்டன் கண்ட்ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. பட் பட்டன் கண்ட்ரோலாக இருந்தாலும் டச் பண்ணுறது லைட்டாக டச் பண்ணாலே ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய இந்த பட்டன்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஒன்று ஆம்பியன் சவுண்ட் கண்ட்ரோலா மாத்திக்கலாம், இல்ல பிளேபேக் கண்ட்ரோலா கூட மாத்திக்கலாம். மோஸ்ட்லி வால்யூம் கண்ட்ரோல் முதற்கொண்டு எல்லா கண்ட்ரோலுமே வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குயிக் அக்சஸ் வந்து ஸ்பாட்டிஃபை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சிங்கிள் டேப்லயே ஆட்டோமேட்டிக்கா ஸ்பாட்டிஃபைல இருந்து உங்க மொபைல்ல இருந்து சாங் வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இதுல ஆம்பியன் சவுண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இதுல கிடையாது. நார்மலா நீங்க காதுல ஃபிட் பண்ணும்போதே அவுட்டர்ல இருக்கக்கூடிய நாய்ஸ் ஓரளவுக்கு வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிருது. பட் அதே சமயம் மற்றவங்க பேசுறது வந்து அந்த அளவுக்கு நமக்கு இயர்பட்ஸ் மாட்டும் போது கேட்காது. அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த ஆம்பியன் சவுண்ட் கண்ட்ரோல். மற்ற இயர்பட்ஸ்ல டிரான்ஸ்பரன்சி மோடுன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றவங்க வெளியில பேசக்கூடிய சவுண்டை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி உங்க காதுல கேட்கற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதனால மற்றவங்க பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா கேட்கும். இதையுமே லைட்டா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. வேணாம் அப்படின்னா ஆஃபும் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது சுத்தமா சார்ஜ் இல்லை. ஒரு 5 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னாலே 1 மணி நேரம் வரைக்கும் கேட்க முடியும். அதுவே ஒரு தாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11 மணி நேரம் வரைக்கும் கேட்கற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இயர்பட்ஸ்ல சுத்தமா சார்ஜ் இல்லை, திருப்பி சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு 11 மணி நேரம் வந்து கேட்டுக்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா 22 மணி நேரம் வந்து உங்களால கேட்டுக்க முடியும். இது மற்ற இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் இந்த காம்பாக்டா எதிர்பார்க்குறீங்க, வெயிட்லெஸ்ஸா எதிர்பார்க்குறீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபைனலா சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, என்ன குறை இருக்கு, பிரைஸ் என்னன்றதை பார்த்துடலாம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கால் குவாலிட்டி, கால் அதிகமாக பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சூட்டபிளாக தான் இருக்கு. எந்த இடத்துலையும் பெருசாக இஷ்யூ இருக்க மாதிரி பார்க்கல. நாய்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு. சவுண்ட் குவாலிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா 6mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷனுமே நல்லா இருக்கு. வால்யூம் வந்து 100% வச்சாலும் கூட டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் நல்லாவே இருக்கு. அதே சமயம் பேஸ் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பஞ்சியாக இருக்கிற மாதிரி இல்லை. பட் நீங்கள் ஈக்குவலைசர் டிஃபால்ட்டாக உங்களோட ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அதை கஸ்டமைஸ் பண்ணி பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும், நல்லாவே இருக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டியில் இவங்க எந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல, பெட்டராகவே இருக்கு. எனக்கு சவுண்ட் குவாலிட்டி சோனியோட அந்த சிக்னேச்சர் சவுண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேங்க் ஆஃபர் இதெல்லாம் மூலியமாக 4000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்க முடியும். பட் இதுல என்ன குறை இருக்கு, என்ன நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுக்காத குறையா இருக்கு. அண்ட் பேட்டரி லைஃப்மே மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கு. ஆட்டோ பாஸ் பிளே இல்ல, டச் கண்ட்ரோல் வந்து கொடுக்கல. ஆனா அதே சமயம் சோனி சைட்ல இருந்து என்ன பெட்டரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த சிக்னேச்சர் சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா பெஸ்ட்டாவே கொடுத்துட்டாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு லைட் வெயிட்டா காம்பாக்டா வேணும், காதுல வியர் பண்ணாலும் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து சூட்டபிளா இருக்கும். அண்ட் பிரைஸுமே பாத்தீங்கன்னா நீங்க டார்கெட்டடா சோனில தான் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கு சோனி சைட்ல இருந்து ஒரு பெட்டராவே தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இருக்கு இல்ல அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.